ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். இங்கே பாருங்கள், இது பேண்ட்டோடைய இடுப்பு பட்டி. ஓகேங்களா, மேலே இடுப்பு நாடாக வச்சு தைப்போம் இல்லைங்களா, அதனுடைய இடுப்பு பட்டி. ஹைட்டு வந்து 9 inches வச்சு கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பீஸு. இதில் வந்து இந்த பீஸ் இங்கே கிராஸ் பீஸ் வந்து ஜாயிண்ட் கொடுக்கணும். ஓகேங்களா, இது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இங்கே பாருங்கள், இதில் வந்து நாடா கட் பண்ணிடணும். இங்கே கரபாகம் இருந்தது, இங்கே பாருங்கள், இது கரபாகம். ஒரு 2 inches வந்து நாடாக கட் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு பீஸ்க்கு, ஓகேங்களா, 2 பீஸ் இருக்கும் இடுப்பட்டிக்கு. 2 inch கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த பீஸை எப்படி போடணுன்றதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கீழே வந்து ஸ்ட்ரெயிட் வரணும். இது கிராஸு, இதுவும் கிராஸு. இந்த கிராஸும் இப்படி ஜாயின் பண்ணணும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி எப்பயுமே சொல்லுவேன், ரெடி பீஸில் வச்சு பார்த்துட்டு அந்த மாதிரி வச்சு கட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு. இங்கே பாருங்கள், இது கிராஸில் ஜாயிண்ட் வருது, அதே மாதிரி கிராஸில் இது வைக்கணும். சரிங்களா, இது எப்படி வைக்கணும்னா, இங்கே பாருங்கள், இந்த ஷார்ப் வருது பாருங்கள், இங்கேருந்து ஒரு 2 inches வந்து இந்த ஜாயிண்ட் ஸ்டார்டிங் வைக்கணும் கீழே. ஓகேங்களா, வச்சுட்டு பாருங்கள், இந்த ஹைட்டு 9 inches வரணும், வர மாதிரி வச்சுக்கணும். ஓகேங்களா, 9 inches வச்சுட்டு இங்கே பாருங்கள், இதை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும். பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக வந்து ஷேப் வரல, ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி மார்க் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள், இதுக்கு நேராக இங்கே ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஜாயின் பண்ணுற பீஸை முதல்ல மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா, மார்க் பண்ணிவிட்டு இந்த பீஸை எடுத்துகிட்டு 3/4 inch, இதுலேருந்து 3/4 inch, இதுலேருந்து 3/4 inch மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இது 3/4 inch எதுக்கு எக்ஸஸாக பண்ணுறோன்னா, இது வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வேணும் நம்மளுக்கு. அதனால் சொல்லுங்க, கட்டிங் போடும்போது ஸ்ட்ரெயிட்டாக போடுங்க, பெண்டாலாம் போடாதீங்க. இப்படி கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், எடுத்துகிட்டு இங்கே கட் பண்ணிக்கோங்க. இப்போ அட்டாச் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க, இங்கே பாருங்கள், ரெடி பீஸில் இப்படி வச்சு பார்த்துட்டு இது பாருங்கள், இந்த கரபாகம் பாருங்கள், எது மேலே எது உள்ளன்ட்டு பாருங்கள். இது உள் பக்கம் இருக்கிறது தான் மேலே, இது உள்ள. ஓகேங்களா, அங்கே பாருங்கள், இப்படி பிரிச்சுக்கோங்க. இதுதான் உள்ள, மேலே இது உள்ள. ஓகேங்களா, அங்கே பாருங்க, இப்படி வைங்க. இங்கே பாருங்க, ரெடி பீஸில் இப்படி வச்சுட்டு அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பி பின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து 1/2 inchல வரணுங்க தையல். இப்படி வச்சு நீங்கள் பின் பண்ணிக்கினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 1/2 inchல தைக்கணும். இங்கே பாருங்கள், 1/2 inchல இவ்வளோ டிஸ்டன்ஸில் தைக்கணும். சரிங்களா, இங்கே பாருங்கள், வீ வருது, இங்கேயும் வீ வருது பாருங்கள். இதில் வந்து ஜாயின் பண்ணணும். சரிங்களா, பாருங்கள், இதே மாதிரி நெக்ஸ்ட்டு பீஸ் இந்த பக்கம் பாருங்கள், இப்படி ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா, இப்படி ஜாயின் ரெடி பீஸில் இப்படி வச்சு பார்த்துட்டு, ரெடி பீஸ்னால் என்னன்னா, நம்ம தைச்சிட்ட பிறகு அந்த ஷேப் இது கூட இப்படியே ஈவனாக வரணும். சரிங்களா, ரெடி ஆன பிறகு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வச்சுட்டு இப்படி மேலே திருப்பிக்கணும். சாரி, இது கீழே திருப்பணும். இது ரெண்டுமே உள்ள. இங்கே பாருங்கள், இப்படி கீழே திருப்பிக்கணும். ஓகேங்களா, வச்சுட்டு இங்கேயும் நம்ம பின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தாங்க நம்ம எந்த ஒரு பீஸும் ரெடி பீஸில் வச்சு நம்ம ஷேப்பு பார்த்து பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.